வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் அது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறும் என கூறப்பட்டுள்ளது. மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. அது 27ஆம் தேதி காலைக்குள் தென்மேற்கு மற்றும் அருகில் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் மொந்தா புயலாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களை கணக்கெடுப்பதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விரைவில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கனமழை காரணமாக 33% குறுவை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வடகிழக்கு பருவமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை இன்று மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய உணவுத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தந்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நெல்மணிகள் முளைத்தது குறித்து அமைச்சர்கள் கோமாளித்தனமாக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது அரசியலுக்காக பேசவில்லை, அரசியல் செய்ய பேசுவதாக அமைச்சர் துரைமுருகன் கூறினார். சின்ன சின்ன ஏரிகள் திறப்புக்கு அழைப்பு விடுக்க முடியாது என செம்பரம்பாக்கம் அணை திறப்பு விழாவுக்கு செல்வ பெருந்தகை அழைக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தலைவர் விஜயின் கரூர் பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலுசாமிபுரத்தில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க முதலில் திட்டமிட்டிருந்த நிலையில் மண்டபம் கிடைக்காததால் விஜய் கரூர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை வழக்கம் போல பனையூர் அழைத்து வர முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தேசிய பூங்கா வளாகத்தில் 4400 சதுர மீட்டர் பரப்பளவில் ஆமை வடிவில் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்டவையாக இது அமைக்கப்பட உள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியாகலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. பொதுத் தேர்வு அட்டவணைக்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அதனை கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் +1க்கு பொதுத் தேர்வு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கிற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. சென்னை பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புடைய புதிய வணிக வளாகம் கட்டுவதற்காக அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சேகர்பாபு ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து 74வது வார்டில் CMDA நிதி மூலம் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூட கட்டுமான பணியை மேயர் பிரியாவுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்தினர். சென்னையில் பெய்யக்கூடிய கனமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி அதிகாரிகள் தயாராக இருப்பதாக மேயர் பிரியா திட்டவட்டமாக தெரிவித்தார். பெரம்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மழையின் போது சேதமடையும் மாநகராட்சி சாலைகளை ஜனவரி மாதத்திற்குள் சீரமைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தவேக தலைவர் விஜய் அமைக்கும் கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என டிடிவி தினகரன் கூறினார். அதிமுக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்ற அவர் 2006இல் தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 2026 தேர்தலில் கூடுதல் வாக்கு சதவீதத்தை விஜய் பெறுவார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 7500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 8800 கன அடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 34 அடியாகவும் நீர் இருப்பு 2900 மில்லியன் கன அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 65000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 65000 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நாமக்கல் மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1,15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளரான அன்பு பிரகாஷ் என்பவர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜன் என்பவரின் பெயரை குற்றப்பத்திரிகையில் இருந்து நீக்க லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 1 மாதமாக நெல் மூட்டைகளை வாங்காததால் நெல்மணிகள் முளைத்து விட்டதாக விவசாயி குற்றம் சாட்டினார். தாராட்சி பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்திற்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி 90 நெல் மூட்டைகள் கொண்டு வரப்பட்டதாகவும் இதுவரை கொள்முதல் செய்யப்படவில்லை எனவும் அவர் புகார் கூறினார். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஒருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். உணவுப் பொருட்களுக்குள் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை வைத்து கடத்தி வந்தது சோதனையில் தெரிய வந்தது. சென்னை புழுதிவாக்கத்தில் 5ஆம் வகுப்பு மாணவியை துடைப்பத்தால் அடித்ததாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவி லித்திக்ஷா வகுப்பறையில் பேனாமையை கொட்டி யூனிஃபார்மை பாழாக்கியதால் ஆத்திரமடைந்த வகுப்பாசிரியரான தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி சிறுமியை கண்மூடித்தனமாக அடித்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுமியை காதலித்த இளைஞரை கட்டையால் அடித்துக் கொன்றதாக சிறுமியின் தந்தை மற்றும் மாமாவை போலீசார் கைது செய்தனர். அனந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வடிவேலுவும் முக்குரும்பை கிராமத்தைச் சேர்ந்த சிறுமியும் காதலித்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமியின் குடும்பத்தார் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மேலூரில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து வீடுகளை காலி செய்ய 1 வார கால அவகாசம் வழங்கி அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கி வெளியாகும் தேசிய தலைவர் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைவர் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க கோரி சக்கரவர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையில் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் இரிடியம் இருப்பதாக கூறி 32 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் உள்ளிட்ட 2 வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் வருசநாட்டைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் தனது ஆண் நண்பர் ஸ்ரீதரோடு சேர்ந்து 32 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக சிபிசிஐடி போலீசாரிடம் வள்ளி என்பவர் புகார் அளித்திருக்கிறார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா மற்றும் உலர் திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கேக் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் உற்சாகமாக ஈடுபட்டனர். டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசா ஹோட்டலில் கேக் தயாரிக்கும் கலைஞர்கள் கேக் தயாரிப்பதற்காக முந்திரி, பாதாம், வால்நட் உள்ளிட்ட 90 கிலோ பொருட்களை ஊற வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 வயது சிறுமி மீது சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பூவரசன் என்பவருடைய மகள் ஹரிவர்ஷினி. இவர் வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது பக்கவாட்டு சுவர் இடிந்து மேலே விழுந்தது. சென்னையில் மறைந்த ரவுடி நாகேந்திரனின் 16வது நாள் சடங்கில் பங்கேற்க அவரது மகன் அஜித்ராஜுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி பரோல் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஜித்ராஜ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி காவல் நிலையத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக விசாரணை முடித்து ஆட்டோவில் சென்ற இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சசிகலா என்பவர் அளித்த புகாரின் பேரில் ஆவடியைச் சேர்ந்த முருகன் விசாரணைக்கு காவல் நிலையம் சென்றதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையத்தில் உள்ள ரயில்வே நுழைவு பாலத்தின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக கரூரில் இருந்து ஈரோடு வழியாக செல்ல இருந்த மைசூரு எக்ஸ்பிரஸ் ரயில் கரூரில் நிறுத்தப்பட்ட நிலையில் ஈரோட்டில் இருந்து திண்டுக்கல் வழியாக நாகர்கோவில் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 1 மணி நேரம் ஈரோட்டில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் 224வது நினைவு தினம் அவர்களது நினைவு தூண் மற்றும் மணிமண்டபத்தில் அரசு விழாவாக அனுசரிக்கப்பட்டது. காலை 6 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைக்க மாலையில் தேசிய கொடி இறக்கப்பட்டு மருது சகோதரர்களின் வாரிசுதாரரான ராமசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி
மாவட்டம் லால்குடி அருகே மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடையாற்று மங்கலத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் மின் கம்பத்தின் சப்போர்ட்டிங் கம்பத்தில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி பலியானார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே சாலையோர கால்வாய்க்குள் பைக் பாய்ந்ததில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காதர்ஷாபுரத்தைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் சென்ற பைக் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோர கால்வாய்க்குள் புகுந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் மிரட்டியதால் எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவை எலக்ட்ரிக்கல் என்ற பெயரில் கடை நடத்தி வந்த சேசுராஜ் சாவுக்கு காரணமான தனியார் நிதி நிறுவன ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் பூமிக்கு கீழே புதைக்கும் உயரழுத்த மின்கம்பி ஒயர் ஆபத்தான முறையில் பூமிக்கு மேலே நீட்டிக் கொண்டிருப்பதால் அதற்கு பாலபிஷேகம் செய்து பொதுமக்கள் கண்டன முழக்கமிட்டனர். மழை பெய்தால் ஒயரில் மின்சாரம் வெளியேறுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளியின் பைக்கை திருடி சென்ற 17 வயது சிறுவனை மடக்கி பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புரசைவாக்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முனவர் தனது வாகனத்தை மசூதி அருகே நிறுத்திவிட்டு சென்றபோது அவரது பைக்கை 2 சிறுவர்கள் திருடி சென்றதாக போலீசாரிடம் புகார் அளித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கலைஞர் நகர் மற்றும் லட்சுமி நகர் பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றி வரும் நிலையில் அதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியேற்றப்படும் மழைநீர் தங்கள் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் புகுவதாக கூறி பத்மாவதி நகர் வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே வழக்கறிஞரின் மனைவி கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிக்க முயன்ற இளைஞரை அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பழையூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சங்கரின் வீட்டிற்குள் புகுந்த இளைஞர் அவரது மனைவி கையை கத்தியால் தாக்கி கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத வேளாண்மைத்துறை அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் விவசாயிகள் முன்னிலையில் கடிந்து கொண்டார். வெள்ளிக்கிழமையன்று ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பங்கேற்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவைகளை குழி தோண்டி புதைக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. 9ஆம் படி சுடுகாட்டிற்கு கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகளை அங்கேயே குழி தோண்டி புதைக்கப்படும் விவகாரத்தில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் காட்டெருமைக்கு சுற்றுலா பயணி ஒருவர் இடையூறு செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தை பொருட்படுத்தாமல் காட்டெருமையை தொட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர் மீது வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மீன் லாரி கனமழை காரணமாக கரை உடைந்து குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்லிக்குளத்தில் கவிழ்ந்த லாரியை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு லாரியின் ஓட்டுநர் பல மணி நேரம் போராடி மீட்டார். ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என பிரதமர் மோடி வெளிப்படையாக அறிவித்துள்ளார். கடந்த நாட்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் யார் என தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தினம்தோறும் 150 லாரிகள் மூலம் 3000 டன் நெல் மூட்டைகள் அரசு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நெல் கொள்முதல், சேமிப்பு மற்றும் நகர்வு பணிகளை ஆய்வு செய்தவர் 99% அளவுக்கு நெல் கொள்முதல் நிறைவடைந்து விட்டதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 1.5 வயது பெண் குழந்தை குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது. கார்க்கமங்கலத்தைச் சேர்ந்த எட்வின் சார்லஸ் என்பவரின் குழந்தை வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள குளத்தில் தவறி விழுந்துள்ளது. குழந்தையை காணவில்லை என பெற்றோர் நீண்ட நேரம் தேடிய நிலையில் குளத்திலிருந்து சடலமாக குழந்தை மீட்கப்பட்டது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் எந்த ஒரு நிபந்தனைகளுக்காகவும் இந்தியா அவசரமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்தோடு 50% வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
ஜம்மு காஷ்மீரில் 4 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் கட்சியான தேசிய மாநாட்டு கட்சி 3 இடங்களில் வென்றது. இந்த தேர்தலில் 3 வேட்பாளர்களை நிறுத்திய எதிர்க்கட்சி பாஜக ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. விளம்பர ஜாம்பவான் பத்மஸ்ரீ விருது பெற்ற பியூஷ் பாண்டே உடல்நலக் குறைவால் காலமானார். இந்திய விளம்பரத்துறையில் முன்னோடியாக திகழ்ந்த பியூஷ் பாண்டே 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது இவர் உருவாக்கிய ஆப்கி பார் மோடி சர்க்கார் என்ற வாசகம் மிகவும் பிரபலமானது. 2016இல் இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ வழங்கி கௌரவித்தது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் விரைவில் அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கி எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகலாம் என்பதால் அதிகாரிகள் தயாராக இருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பணியில் 90,000 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த கப்பலை கடற்படை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான மாகேவை நினைவு கூறும் வகையில் இந்த கப்பலுக்கு அந்நகரின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் டெல்லியில் காற்று சுத்திகரிப்பான் மற்றும் முகக்கவசம் விற்பனையும் அதிகரித்துள்ளது. தீபாவளிக்கு டெல்லியில் பட்டாசு வெடிக்கப்பட்டதால் அங்கு காற்று மாசு உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி டெல்லியில் காற்றின் தர குறியீடு 275 பதிவாகியிருந்தது. டெல்லியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பெண்கள் இரவு நேர பணியில் வேலை செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பெண்கள் பணிக்கு வரவும் பணி முடிந்து திரும்பவும் போக்குவரத்து வசதி, அலுவலகங்களில் CCTV கண்காணிப்பு உட்பட போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறுவனங்கள் செய்து தர அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவனை பெரும்பால் அடித்ததற்காக ஆசிரியர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. மாணவனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசிரியர் அடித்திருப்பது நற்செயலின் எல்லைக்கு உட்பட்டதை என கேரள உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் பகுதியில் இரு சமூகத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அதில் இரு தரப்பினரும் மாறி மாறி நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில் கழிவறையை படுக்கை அறையாக மாற்றிய நபரால் நெட்டிசன்கள் வியப்படைந்துள்ளனர். கழிவறையின் ஜன்னல் வழியாக உள்ளே சென்று செட்டிலான அந்த நபர் துணிமணிகளை கொண்டு பெர்த் போல மாற்றியிருந்தார். அவரது வீடியோ இன்ஸ்டாவில் வெளியான நிலையில் அதற்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ரஷ்ய ராணுவத்திற்கு உதவும் வகையில் செயல்பட்ட 3 இந்திய நிறுவனங்கள் உட்பட 45 நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் தடை விதித்துள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியில் உதவும் நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய யூனியன் தடை விதித்து வருகிறது. அந்த வகையில் 45 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா செல்வந்த நாடாகவும் சக்தி வாய்ந்த நாடாகவும் இருப்பதற்கு காரணம் வரிகள் தான் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்தே உலக நாடுகள் மீது வரி விதிப்பதில் மும்முரம் காட்டி வருகிறார். மருந்து பொருட்கள் தொடங்கி சினிமா வரை அனைத்திற்கும் அதிக வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி காட்டியிருக்கிறார். அழுத்தங்கள் கொடுத்தும் ரஷ்யாவை அடிபணிய வைக்க முடியாது என கூறிய ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 6 மாதங்களில் ஏற்பட போகும் விளைவுகளை புதின் கண்கூடாக உணர்வார் என்று எச்சரித்தார். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவு பகுதியை சிவப்பு நண்டுகள் ஆக்கிரமித்தன. இனப்பெருக்க காலம் என்பதால் அனைத்து நண்டுகளும் கடலை நோக்கி படையெடுத்ததால் சாலைகள், தெருக்கள் என கண்ணில் தென்படுபவை எல்லாம் சிவப்பு நிறத்தில் மாறின. இந்த இன பெண் நண்டுகள் வாழ்நாளில் 1,00,000 முட்டைகள் வரை இடும் என சொல்லப்படுகிறது. கரிபியன் தீவு நாடுகளில் ஒன்றான டொமினிக்கன் குடியரசை மிரட்டும் மெலிசா புயலால் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. தற்போது வரை 11 மாகாணங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா சீனாவுக்கு போட்டியாக ராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்கா குதித்துள்ளது. அதன்படி ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு அதிகமான வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் பணியில் அமெரிக்கா மும்முரமாக இறங்கியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதி பலத்த பாதுகாப்புடன் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட்டார். தாய்நாட்டிற்கு திரும்பிய பணைய கைதிக்கு தங்கள் நாட்டு தேசிய கொடியுடன் திரண்ட மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
மத்திய சீனாவின் ஹூபே மாகாணத்தின் இச்சாங்கில் உலகின் மிகப்பெரிய முழு மின்சார நதி சரக்கு கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜெகோபா என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பல் கிட்டத்தட்ட 130 மீட்டர் நீளமும் 13,000 டன்களுக்கு மேல் அதிகபட்ச சுமை திறன் கொண்டதாகும். 12 லித்தியம் பேட்டரி மின் அலகுகளை கொண்டிருக்கிறது. இதன் மொத்த மின்திறன் 24,000 கிலோவாட் அவர் ஆகும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ODI தொடரை இந்தியா இழந்துவிட்டாலும் சிட்னி மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள 3வது போட்டிக்கான டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்தன. 2-0 என ஆஸ்திரேலிய அணி தற்போது முன்னிலையில் உள்ள நிலையில் இன்று நடைபெறும் கடைசி ODIயில் இந்திய அணி ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் பாகிஸ்தான் வெளியேறியது. தனது கடைசி லீக் போட்டியில் இலங்கையை எதிர்கொண்ட பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் 34 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 4.2 ஓவர்களில் 18 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் அத்துடன் நிறுத்தப்பட்டு கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக கிக் பாக்ஸிங் லீக் போட்டி சென்னையில் தொடங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் சென்னை, கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் பெயர்களில் தனியார் அணிகளில் உள்ள 60 வீரர்கள் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் என 12 பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் விளையாடப் போவதில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளில் போட்டியை நடத்தினாலும் பங்கேற்போம் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலாக தொடரில் விளையாட புதிய அணி விரைவில் அறிவிக்கப்படும். ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா இன்னும் 6 சிக்சர்கள் அடித்தால் அப்ரிடியின் சாதனையை முறியடித்து அதிக சிக்சர்கள் விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதல் இடம் பிடிப்பார். இந்த பட்டியலில் 351 சிக்சர்களுடன் அப்ரிடி முதலிடத்திலும் 346 சிக்சர்களுடன் ரோஹித் 2வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலிய மண்ணில் இருதரப்பு ODI தொடரை வென்ற ஒரே இந்திய கேப்டன் என்ற பெருமையை நட்சத்திர வீரர் விராட் கோலி தக்க வைத்துள்ளார். 2016ஆம் ஆண்டு தோனியும் 2025ஆம் ஆண்டு சுப்மன் கில் தலைமையில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் 2019இல் 2-1 என முதல் முறையாக பைலேட்டரல் சீரீஸை கோலி தலைமையில் வென்றது. சென்னை அடையாறில் உள்ள NFDCயில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் பைசன் திரைப்படத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்து ரசித்தனர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் திரைப்படம் கடந்த 17ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் அந்த திரைப்படத்தை திக தலைவர் வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பார்த்து இயக்குனரை வெகுவாக பாராட்டினர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் ஸ்ரீ ஊதுகுளங்கர பகவதியம்மன் கோயிலில் நடிகர் அஜித்குமார் குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். அஜித் பாரம்பரிய உடையணிந்து தனது மனைவி ஷாலினி மற்றும் தனது மகனுடன் பெருவெம்பா கிராமத்தில் உள்ள பகவதியம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கூனவேலம்பட்டியில் உள்ள ஆயா கோயில் என்று அழைக்கப்படும் அழியா இலங்கை அம்மன் கோயிலில் ஐப்பசி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்தும் ஆடுகளை பலியிட்டு விருந்து படைத்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் ஐப்பசி மாத பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 8ஆம் நாள் மண்டப கட்டளை பண்டிகையை முன்னிட்டு உற்சவர் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி வான வேடிக்கை மற்றும் செண்டை முழங்க வீதி உலா சென்றதை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவில் மலை மீதுள்ள அருள்மிகு பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் கந்த சஷ்டி பெருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஐராவதம் வாகனத்தில் சோலைமலை முருகன் எழுந்தருளை உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் டூடுல், ஸ்டிக்கர் மற்றும் எமோஜிகளை பகிரும் வசதியை மெட்டா அறிமுகம் செய்துள்ளது. மேலும் இன்ஸ்டா ஸ்டோரியை AI உதவியுடன் பலவிதமாக மாற்றிக்கொள்ளும் வசதியும் வந்துள்ளதால் பயனாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். புதிய ஹுண்டாய் வென்யூ காரின் அதிகாரப்பூர்வ போட்டோக்கள் வெளியாகின. நவம்பர் மாதம் அறிமுகம் செய்யப்படும் இந்த காரின் விலை இந்தியாவில் 8 முதல் 14 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த காரை வாங்க விரும்புவோர் 25,000 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.